குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் இவாடா, என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுபசோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதல்ல என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே. வைத்தியக்கார பல தாலி யாரு, தாலி யாரு, அடிமை சங்கிலி, அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு, கற்பப்பை யாரு, கற்பப்பை யாரு, இதெல்லாம் முற்போக்காடா. டே முற்போக்காடா வைத்தியக்கரப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள், கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா இருத்தாரு சொல்றா? வீரமணி ஐயா, வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பைய, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா. எதாவது பேசிறப்ப முருகா, முருகா மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாது. நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும். நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா? நீ ஏய் நான் உனக்கும் சத்தம் பேசிட்டுருக்கேன். பார்த்து பார்த்து பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்க. காலங்காலமா இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துறேன். இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்து. கையில காலில் கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய ஒன்று. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று முடிவெடுத்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள். தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள். சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாய தீவு பலவனும் சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவராய் நாடுகிறான் பாரதி நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி இனிதானது எங்கும் காணம்ங்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பயல்ல, பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி. அவன் சொல்றான், நம்ம தான் வந்து தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன் தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு, வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடிய அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா. வலையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழக எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோடு. தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். தமிழ்தான் மூத்த மொழி.
the own language literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு ஓசோட எடுத்து உன தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், போய் பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளை தான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன், அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான், அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏத்துக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்போய் நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் இருக்காங்க. உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நமக்கு கற்பித்தது, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொடுமை இங்க பத்தியா? பெத்லகேம், செருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார், இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க்கு. அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரவல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலில் போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்க வாசக பெருமகனார்
எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்றான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க, ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தே நீ பாரு, பானபத்திரர் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான் எனக்கில்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ அவை வர்ற அந்த கதையிலே படத்திலே வரும் உனக்கு. அதானே நமக்கு சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வர்றா, நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வர்றபோது அவள் களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா, நான் வேணா உனக்கு பழம் உளிக்கி போடவா, நாவல் பழம் உளிக்கி போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விடுறான். சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா. என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான். தப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்சமா இருக்கு. திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னோடனே என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன். அப்பா ஞான பண்டிதா அவ பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு, உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயல எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன? பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிவடாரைங்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமான உங்க ஐயாலாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா? தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான். ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். நீ ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு. நம்முடைய பாட்டன் பாரதி வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வானம் அளந்த அனைத்தும் அளந்த மொழி, வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்ங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்றான். வானமளவு அளந்தது, வானமளவு அறிந்தது, அனைத்தும் அறிந்தது என்கிறான். அவ்வளவு பெரிது வானமளவு பெரிது தமிழ்ங்கிறான். அவனே சொல்றான், தேமதுர தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும். திசையெல்லாம் இல்ல, எங்க இருக்கு? வேற திசைக்கு போகட்டும், ஓன் திசையிலே இல்லை.
தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும்ங்கிறான். கேட்குதா தமிழ் முழக்கம்? எங்க இருக்கு தமிழ் முழக்கம்? உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி? எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயான்னு சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயிலை கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்லாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எவ்வளோ எனக்கு தீட்டாச்சு. அவன் வெளியில நில்லுனா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களிலே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரு நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்று ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன், இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணன் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்குது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதை. நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன் எவனா சொன்னார்? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். இரண்டாவது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். உன்னுடைய பெருமாள் திருமால். 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தன் சொல்றான். நீ திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில், ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? ஒன்று உண்டா? எப்படி? மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்துகள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில், அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு
அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்கன்றோ நன்னீராட்டன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்லு எனக்கு புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியா பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, பல்வேறு தேசங்களின் ஒன்றியம். இந்த நாடு இருந்ததில்லை. வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில், துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் மார்க்ஸ் சொல்கிறார். இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு. முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள், பானிப்பட்டு போர் எவ்வளவு நடந்தது, இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு. இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு? ஒன்றும் இல்லை. அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அப்ப பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது. மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழுகிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும். பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது. என்னுயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆக பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்குது. உன்னை வழிபாட்டில இருந்து வெளியேற்றினா, வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை வெளியேற்றினா, கோயில் கருவறையில் இல்லை, தாயின் கருவறை இல்லை, அறிவு கருவறையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை, தாய்மொழி இல்லை. தாய்மொழியை இழந்து மறந்து விட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இப்போது நீ யார்? நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன். பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தான். அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். போய் வரலாற்றை பேசிப்பார். நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியலிட சொல். சவர்கர் என்பார்கள் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோழை. அவர் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு? நீ விவேகானந்தர், உன் ஆன்மீக புரட்சிங்கிற, ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற. எங்கள் பாட்டன்கள், எங்கள் இன முன்னோர்
அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை. நீ ஒரு விவேகானந்தர், எத்தனை விவேகானந்தர் எனக்கு? நீ ஒரே ஒரு பெண் சான்சி ராணி, அவள் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார் வீர பெரும்பாட்டி எனக்கு. நீ ஒற்றை 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 சிவாஜி, மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய், அது உனக்கு. எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள்! பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், எத்தனை பேர் எத்தனை பேர்! மாமன்னர்கள் மருதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்றும் வீரத்தில் சளைக்காதவர்கள். யாராவது போராடி தூக்கல தொங்கியிருக்கானா? 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 வரலாறு உண்டா? எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான். அவன் நின்றுகிட்டு இருக்காப்ல. எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா? டேய், நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோம்டா. நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். நீ ஒண்ணு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன்ல. தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள். மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன். தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கை வைத்து, போடா நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. மான மறவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு, முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் ஓட வைத்து தூக்கு கயிறுக்கு முன்பு நிறுத்தியிருந்தான் வெள்ளைக்காரன். பெரியவர் சிரித்தார். பெரிய மருது நம் பாட்டன், ஏன் சிரிக்கிறாய் என்றார். நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், தூக்கில் போடுகிறாய், இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார். இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று. அச்சமடா அச்சம். மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் 7 வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம். அதனால் இந்த 7 வயது சிறுவனை தூக்கில் இடுகிறாய்.